أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على نبينا محمد رسول الله صلى الله عليه وسلم. أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. من جاء بالحسنة فله أشر أمثالها ومن جاء بالسيئة فلا يجزى إلا مثلها وهم لا يظلمون. எவரேனும் ஒரு நன்மை செய்தால் அவருக்கு அதை போல 10 பங்கு நன்மை உண்டு. எவரேனும் ஒரு தீமை செய்தால் அது போன்றது அல்லாமல் அதிகமாக அவருக்கு கூலி கொடுக்கப்பட மாட்டாது. குற்றத்திற்கு அதிகமான தண்டனையை கொடுத்தோ அல்லது நன்மைக்குரிய கூலியை குறைத்தோ அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள் என்பதாக ரப்பல் ஆலமீன் 6வது சூறாவில் 160வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்போ யாராவது ஒரு நன்மை செய்தால் அவருக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? 10 மடங்கு நன்மையை தருவான். ஒரு பாவம் செய்தால் அந்த ஒரு பாவத்திற்குண்டான அந்த பாவத்தை தான் அல்லாஹ் தஆலா பதிவு செய்கிறான் என்பதை இந்த வசனத்தில் நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, சமீப காலமாக மக்கள் வெள்ளத்தால் சூழப்பட்டு பெரும் சிரமத்தில் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படிங்கிற அடிப்படையில் குறிப்பாக தமிழ்நாட்டில் பெரும்பாலான ஊர்களில் அவர்களுக்காக வேண்டி உதவி தேடுதல் நடந்தது. ஒவ்வொரு வீட்டுக்கும் சிலர்கள் சென்று வாங்கினார்கள். ஜும்மாவினுடைய பயானின் மூலமாக வசூலித்தார்கள். நேரடியாக தன்னுடைய பணம் காசுகளை அவர்களுக்கு பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவை உடையவர்களுக்கு கொடுத்து நன்மையை பெற்றுக்கொண்டார்கள் என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம். தேவை உடையவர்களுக்கு வசூலிக்கப்பட்ட துணிமணிகளையும் பொருட்களையும் பணம் காசுகளையும் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு வாகனத்தில் பயணிப்பதை நாம் கேள்விப்படுறோம். அல்லாஹ் தஆலா அந்த பயணத்தை எளிதாக்கி ஹைராக்கி அதனுடைய நோக்கத்தை அல்லாஹ் தஆலா கபூல் செய்வானாக. யாரெல்லாம் அவர்களுக்காக வேண்டி உதவி உபகாரம் செய்தார்களோ அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா இம்மையிலும் மறுமையிலும் நற்கூலியை 10 மடங்குக்கும் அதிகமாக வழங்கி கண்ணியப்படுத்துவானாக. அன்பானவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்வார்கள், யார் முஸ்லிமான தனது சகோதரரின் தேவையை நிறைவேற்றி வைப்பதற்காக செல்கிறாரோ அவருக்காக 75,000 மலக்குகள் தன்னுடைய இறக்கைகளை விரித்தபடி துஆ செய்கிறார்கள். அவரது தேவையையும் நிறைவேற்றி வைத்துவிட்டால் அவருக்கு ஒரு ஹஜ்ஜு மற்றும் உம்ராவின் நன்மை கிடைக்கும். அவர் திரும்பி வருகின்ற வரைக்கும் அல்லாஹ்வின் ரஹ்மத்தில் மூழ்கியவராக இருப்பார். யார் முஸ்லிமான நோய்வாய்ப்பட்ட தனது சகோதரரை நலம் விசாரிப்பதற்காக செல்கிறாரோ அவருக்கு 75,000 மலக்குகள் தம் இறக்கைகளை விரித்தபடி துஆ செய்கிறார்கள். அவர் அந்த நோயாளியிடம் அமரும் வரை இந்த சிறப்பு இருக்கும். அவர் அந்த நோயாளியிடம் சென்று நலம் விசாரிக்க அமர்ந்துவிட்டால் அல்லாஹ்வின் ரஹ்மத் அவரை சூழ்ந்து கொள்ளும். மேலும் அவர் அங்கிருந்து திரும்பி தன் வீட்டுக்கு வருகின்ற வரை அவரது ஒவ்வொரு எட்டுக்கும் நன்மை எழுதப்பட்டு பாவம் மன்னிக்கப்பட்டு அந்தஸ்துகள் உயர்த்தப்படுகிறது என்றார்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பானவர்களே, ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தவாஃப் செய்து கொண்டிருக்கிறார்கள். காபத்துல்லாவை தவாஃப் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி அவர்கள் சுற்றி வருகின்ற போது ஒரு நண்பர் வந்தவர் அபு முஹம்மது அவர்களே, வாங்க, நாம் 2 பேரும் சேர்ந்து ஒரு மனிதனுடைய முக்கியமான அவசிய தேவையை நிறைவேற்றி வேண்டி இருக்கிறது அப்படின்னு சொன்ன உடனே
ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தவாப் செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க அதை அப்படியே விட்டுட்டு அந்த நண்பரோடு போனாங்க. அந்த நண்பருக்கு வேண்டாத ஒரு மனிதன் ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சந்திக்கும் போது இப்படி கேட்டார். அவர் கூப்பிட்டாரு அப்படிங்கிறதுக்காக வேண்டி செய்யக்கூடிய தவாஃபை விட்டு அப்படியே நீங்கள் போயிட்டீங்களே, இது நியாயமா அப்படின்னு சொல்லி கேட்டார். அவருடைய நோக்கம் தூய்மையானது இல்லை. அந்த உதவி செய்யணும்னு சொல்லி ஒரு நண்பர் கூப்பிட்டார ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள, அந்த நண்பருக்கும் இவருக்கும் ஆகாது. அப்போ ஒரு பொறாமையினுடைய எண்ணத்தோடு என்ன செய்கிறாரு, ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்ககிட்ட பேசுகிறார். அவர் கூப்பிட்டார் அப்படின்னு சொல்லி தவாப் செய்கிறது விட்டுட்டு போகிறீங்களே, இது நியாயமா அப்படின்னு சொல்லி பொறாமையோடு கேட்டார். அப்போது ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொன்னாங்க, அவர் கூப்பிட்ட உடனே நான் எப்படி செல்லாமல் இருக்க முடியும்? காரணம், காத்தமுன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், யார் முஸ்லிமான தனது சகோதரரின் தேவை நிறைவேற்றி வைப்பதற்காக சென்று அவரது தேவையையும் நிறைவேற்றி வைத்து விட்டால் அவருக்கு ஒரு ஹஜ்ஜு மற்றும் உம்ராவின் நன்மை கிடைக்கும். அதே நேரத்தில் அவரது தேவையை நிறைவேற்றி வைப்பதற்காக இவர் புறப்பட்டு சென்றும் அந்த வாய்ப்பு இவருக்கு கிடைக்கலை அப்படின்னு சொன்னால் ஒரு உம்ராவின் நற்கூலி வழங்கப்படுகிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இப்படி நபிகளார் சொல்லியிருக்கும்போது நான் எப்படி அவரோடு செல்லாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சொல்லிவிட்டு இன்னொரு செய்தியை சொன்னாங்க, நான் போனதுனால இப்போ என்ன ஆச்சு, நான் அங்கே சென்றதனால் ஹஜ்ஜு இன்னும் உம்ராவின் நன்மையையும் பெற்றுக்கொண்டேன். அதோடு என்னுடைய தவாஃபை விட்டதிலிருந்து திரும்ப ஆரம்பித்து அதனுடைய நன்மையையும் நான் பெற்றுக்கொண்டேன் என்றார்கள் சையதுனா ஹசன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, அதிகமான நன்மைகளை பெற்றுத் தருவதற்கு ஏராளமான வழிகளை இஸ்லாம் நமக்கு அடையாளம் காட்டியிருக்கிறது. அப்போ ஒரு ஹஜ்ஜுடைய நன்மை, ஒரு உம்ராவுடைய நன்மை எல்லோர்களுக்கும் கிடைப்பதற்கு இது போன்ற காரியங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளணும். வசதி இருப்பவர்களுக்கு ஹஜ்ஜு கடமை, அவர்கள் ஹஜ்ஜு செய்கிறார்கள், அவர்கள் உம்ரா செய்கிறார்கள், நமக்கு அதனுடைய சவாபு இல்லையே அப்படின்னு சொல்லி ஏங்கக்கூடியவர்களுக்கு இது மாதிரி உண்டான அந்த வாய்ப்பு இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ், இது பெரிய பரக்கத்து. இது அல்லாஹ் தந்த அருட்கொடை. அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. இருக்கிறதுல என்ன செய்யலாம், நல்ல எண்ணத்தோடு உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு நாம் கொடுக்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, எவர் தன்னுடைய உடன் பிறவாத சகோதரருடைய தேவையை நிறைவேற்றுவதில் ஈடுபட்டிருப்பாரோ, கூட பிறந்தவங்க இல்லாமல் மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதில் ஈடுபட்டிருப்பாரோ அவருடைய தேவையை நிறைவேற்றுவதில் அல்லாஹ் ஈடுபட்டிருப்பான் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதெல்லாம் சாதாரணமான ஒரு பாக்கியமா? நம்முடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு அல்லாஹு தஆலா ஈடுபடுகிறான் என்கிற போது நம்முடைய எல்லா காரியங்களும் நமக்கு எது பாரமாக தெரிகிறதோ அதுவெல்லாம் ரொம்ப எளிதாக அந்த காரியங்கள் இன்ஷா அல்லாஹ் நிறைவேறிவிடும். ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்வதில் உண்மை முஃமின்களுக்கு ஒரு உதாரணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, எல்லா முஃமின்களும் ஒரு உடலை போல. ஒருவருக்கு ஒரு சிரமம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன அப்படின்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. காலில் முள்ளு தைச்சாலும் என்ன செய்கிறோம், உடனடியாக குனிந்து கையால் அதை எடுத்துக்கொள்கிறோம். அப்போ காலுக்குத்தானே வலிக்கும் அப்படின்னு சொல்லி கை சும்மா இருக்கிறது இல்லை. அன்பானவர்களே, அதுபோல் உதவி உபகாரம் செய்வதில் மற்றவர்களுக்கு தாராளமாக நாம் நடந்து கொண்டால் இன்ஷா அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, உங்களுடைய சகோதரர் அல்லாத உறவுகளுக்கு யாராவது அவருடைய தேவையை நிறைவேற்றுவதில் ஈடுபட்டிருந்தால் அவருடைய தேவையை நிறைவேற்றுவதில் அல்லாஹு தஆலா ஈடுபட்டிருப்பான். அப்போ சகோதரருக்கு நாம் உதவி செஞ்ச அந்த வாய்ப்பு பாக்கியம் கிடைக்காத அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கக்கூடாது. நம்முடைய உறவுகளுக்கு, சொந்த பந்தங்களுக்கு, நம்முடைய இரத்த பந்தங்களுக்கு, நம்மோடு பிறந்தவர்களுக்கு நாம் உதவி உபகாரம் செய்யும்போது 2 மடங்கு நமக்கு நன்மை உண்டு. ஒன்று, தேவை உடையவர்களுக்கு உதவிய ஒரு நன்மை என்று சொன்னால், இன்னொன்று உறவை பேணியதனுடைய நன்மையை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா தருவதற்கு போதுமானவனாக இருக்கிறான். அல்லாஹுடைய நல்லடியார்களே, நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல செயல்பாடுகளையும் அல்லாஹ் ரஹ்மான் நம்மவர்களுக்கு தந்து நம்முடைய கரங்களில் செல்வத்தை ஹலாலான முறையில் அல்லாஹ் நம்மை சம்பாதிக்க வைத்து தேவை உடையவர்களை அறிந்து இறைவனுடைய திருப்தியை நாடி அவர்களுடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு அந்த செல்வத்தை பயன்படுத்துவதற்கு அல்லாஹ் ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் அருள் புரிவானாக.
நாமும் நம் சந்ததிகளும் உலக முஃமின்கள் முஸ்லிம்கள் அனைவர்களும் பிறரிடத்தில் தேவையாகாத நல் வாழ்க்கையை வாழ்கின்ற நசீபை ரப்பல் ஆலமீன் நமக்கும் நம் சந்ததிக்கும் உலகத்தார்கள் அனைவர்களுக்கும் தந்தால் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.